அகர முதலி வரலாறு. அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி என்றானது. அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகரமுதலி என அழைக்கப்படுகிறது. தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும். சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகளாம். நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம். இதன் ஆசிரியர் திவாகரர். நிகண்டுகளை தொடர்ந்து 25 நிகண்டுகள் தோன்றியுள்ளன. இவற்றில் சிறப்பானது மண்டலபுரடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு. திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது. நிகண்டுகளில் ஒன்றான அகராதி நிகண்டில் இச்சொல் அடைமொழியாக வந்துள்ளது. இந்நூலே அகரமுதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது எனலாம். வீரமாமுனிவர் தொகுத்த சதுரகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி. இது கிபி 1732 ஆண்டு வெளிவந்தது. சதுர் என்பதற்கு 4 என்பது பொருள். இந்நூலில் பெயர், பொருள், தொகை, தொடை என 4 வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வீரமாமுனிவர் தமிழ் இலத்தீன் அகராதி, இலத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்த்துகீசிய இலத்தீன் தமிழ் அகராதி ஆகிய அகரமுதலிகளை உருவாக்கினார். தமிழ் அகராதி 1 லெவிஸ் பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் கதிரை வேலனாரால் தமிழ் சொல்லகராதி வெளியிடப்பட்டது. இது சங்க அகராதி எனவும் அழைக்கப்பட்டது. தமிழ் பேரகராதி ஒன்றை குப்புசாமி தொகுத்து வெளியிட்டார். இராமநாதன் என்பவர் படங்களுடன் கூடிய ஓர் அகரமுதலியை வெளியிட்டார். இந்நூல் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது. வின்ஸ்லோ என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டார். 1925ஆம் ஆண்டு மகானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதியும், 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தது. மு. சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் அகரமுதலி 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி. இந்த அகரமுதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் 6 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. 1985ஆம் ஆண்டு தேவநேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது. இரண்டாம் தொகுதி 1993ஆம் ஆண்டு வெளியானது. ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளன. படங்களை தந்த 2வது அகரமுதலி இதுவே ஆகும். கணினியின் உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகரமுதலி. கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி விளக்க சொற்பொருளோடு தமிழ் முதல் அகரமுதலி இதுவே ஆகும். அபிதான கோசம் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி ஆகும்.
இது இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு தமிழ் களஞ்சியமாக திகழ்கிறது. இது 1902 வெளியானது. அபிதான சிந்தாமணி இலக்கிய சொற்களோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து 1934 வெளியிடப்பட்டது. தமிழ் வளர்ச்சிக் கழகம் முறையான முதல் கலை களஞ்சியத்தை தொகுத்து வெளியிடப்பட்டுள்ளது. இது தமிழ் 10 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் மனவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகரமுதலிகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார். அறிவியல் கலை சொல் களஞ்சியம் 1991 வெளியிடப்பட்டது. அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய். நிகரி இல்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய். பாரதிதாசன். நிகண்டு என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் மண்டலபுருடர். அகராதி என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் ரேவண சித்தர். ரேவண சித்தர் இயற்றியது அகராதி நிகண்டு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் TNPSC கணியன்.